உடல் உறுதி பெறப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிதுன ராசிக்கு குரு மங்கள யோகங்கள் எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இதில் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒரு சிலது இருக்குது. அது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். முழுசாக பாருங்கள். பொதுவாக இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருமங்கள யோகம் இருந்து தொந்தரவு தொல்லைகள் இருந்ததை விளக்க வந்து விட்டார். பொதுவாக உடல் உறுதி ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, சில மாதங்களாக உடல் தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருந்து பொருளாதார விரத்தியும் மன சஞ்சலத்தையும் குடும்பத்தில் ஒரு அமைதியின்மையும் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன வரப்போகுதுன்னா, குருவுடன் சேர்ந்த 6ஆம் அதிபதி தொந்தரவு குறைக்கிறார். மனதுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. குரு 6ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, 4, 6, 8 உங்கள் ராசியை பார்க்குறார். 6ங்கிறனா சின்ன சின்ன சச்சரவுகள், 8ங்கிறது அவமானம், அனைத்தையும் குறைக்க காலகட்டம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவை இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இடம் மாறலாமா, வீடு மாறலாமா, ஒரு இடம் இருக்கிற வீட்டு விட்டு வேறு பக்கம் போனாலா நிம்மதி இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வீடு வர வாய்ப்பும் உண்டு. நீங்கள் மாறிக்கலாம். ஒரு ஆவணி மாதத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வீடு மாறுறவங்க உறுதியாக மாறிக்க காலகட்டம் உண்டு. சரி, பொருளாதாரத்தை பற்றி பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் சூரியன் பயணித்து கொண்டிருக்கிறார். 3ஆம் அதிபதி வேறு. இப்போ 3ஆம் அதிபதி 2க்கு பயணிக்கும் போதே பொதுவாக 3ஆம் இடம் கம்ப்யூட்டர், தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்டது, பயணம், வண்டி வாகனம் சார்ந்து, கமிஷன் வகை வருமானம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகம். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த பணம், அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தானாக வந்து, அது எப்போ முடிவுக்கு வரும்னே தெரியாமல் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விடையை கொடுக்க போகுது. இதில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்காவே உங்கள் ராசி அதிபதியும் பயணிக்கிறார். அதில் சுக்கிரன், புதன் இரண்டுமே சுப கிரகங்கள். ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டது, ரொம்ப நாளாக ஒரு தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டது ஒரு முடிவுக்கு வரும். இதில் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தமாக இருக்கிறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இது. பொதுவாக ஒரு ரேஷன் கார்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஒரு ரீதியாக உங்களுக்கு சாதகம் கொடுக்க போகுது. இதில் சார், எங்கள் ராசிக்கு 2ஆம் அடி சந்திரனாக இருந்தது, பணம் ஏற்றத்தாழ்வாக இருந்தது, குடும்பத்தில் சஞ்சலம் இருந்தது. இப்போ சூரியன் வந்துட்டாலே ஒரு வெளிச்சம், ஒரு வளர்ச்சி. சூரியனா வளர்ச்சி கிரகம், வளர்ச்சி, பிரைட்னஸ். இதில் உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மதிப்பு மரியாதை, அரசு வேலையில் இருக்கிறவங்க உதவி டெவலப்மெண்ட்டு சொல்லுவோம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன ரிசல்ட் வரும்போம். இப்போ ஒரு சில மாணவர்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பசங்களே மாணவர்களாக இருந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம், எங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமானா அந்த மாதிரி யோகம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. சரி, மாணவர்கள் உங்கள் 3ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எழுதின எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வரும்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு சில மார்க்குகள் கூட வந்திருக்கு. நீங்கள் நினைத்த கல்லூரி, நினைத்த பள்ளி, அது ஸ்கூல்ஸ் கிடச்சி ஒரு வெற்றி உண்டு. ஒரு சிலர் சார், நாங்கள் இப்போவே வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா 12ஆம் இடத்துல தான் குருமங்கள யோகம் பயணிச்சிட்ருக்கு இல்லையா, அது உங்கள் 4ஆம் இடம் கல்வி வித்தை ஸ்தானத்தை வேறு பார்க்குது. அங்கே கேது பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். இதில் வெளி மாநிலம் படிக்கலாமா? கிடைக்கும். வெளிநாட்டுக்கே நான் என்ன சொன்னேன், ஸ்காலர்ஷிப் கேளுங்க. நீங்கள் போகிற பக்கமே ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர், சார் நாங்கள் அடுத்த வருடம் வெளிநாடு போக போகிறோம், அதுக்குண்டான படிப்பு இப்போ படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ படிக்கிற காலகட்டம் உண்டு. நல்ல ஒரு நிறுவனம், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இதில் 5ஆம் அதிபதி 3இல், இங்கே தான் விஷயம். 5ஆம் இடம் 3, அது உங்கள் லக்ன ராசி அதிபதியோட தொடர்பு. இப்போ என்ன சொல்லுவோம்னா, 5ஆம் இடங்கிறது காதல், ஆசை, அன்பு எல்லாமே. 3ஆம் இடங்கிறது வளர்ச்சி பெற போயிருந்தோம். இந்த நேரத்தில் தான் நம்ம சொல்லுவோம், இளம் வயதில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் மிதுன ராசியாக இருந்து இளம் வயதுனால மொபைல் ஃபோன் கொஞ்சம் கொடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் விளையாட்டு சம்மந்தப்பட்ட அதிகமாக விளையாடக்கூடிய காலகட்டம், அதிகமாக அந்த காதல் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வருகிற காலகட்டம். அதனால் இந்த வருடம் கொஞ்சம், இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா படிப்பில் கவனம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் தான்.
மொபைல் ஃபோனாக இருக்கும், சின்ன சின்ன போய் பக்கத்தில் பார்க்குக்கு சம்மந்தப்பட்டது, இரண்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த வயது இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பழக்கங்கள். இதே இது ஒரு காதல் ஆல்ரெடி வீட்டில் தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வரல, அவங்களுக்கு இது யோகம். ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர்களுக்கு இது யோகமாக இருக்கும். சரி, திருமணம் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் எப்படி இருக்குது? பொதுவாக உங்கள் 7ஆம் அதிபதி 12இல் இருந்து 11ஆம் அதிபதி லாபாதிபதி 6ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்குது குருமங்கள யோகத்தினால். என்ன சொன்னால், ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது முடிவுக்கு வரும். ஒன்று வேணும் வேண்டான்னு முடிவெடுக்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக வேண்டான்னு சொல்கிறதுக்கே யோசனை இருந்தது, இது எதுக்கு சொல்லிக்கிட்டு எப்போ சொல்லலாம், வேணும் வேண்டான்னு கட்டண்டேட்டாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு சில வரன்கள் வெளிநாட்டிலிருந்து வரலாம், வெளி மாநிலத்திலிருந்து வரலாம். இதே ஆணாக இருந்தால் கூட உங்கள் வருகின்ற கலஸ்திரம், அதாவது மனைவி, வேலைக்கு போகிற நிர்வாகத் திறமை உள்ள மனைவி வருகிற காலகட்டம். இப்போ பொதுவாகவே நான் சொல்லுவோம், ஒரு சிலருக்கு உங்களை விட உங்கள் மனைவிக்கு, அது அந்த வருங்கால மனைவிக்கு சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும். உங்களோட அவங்க சேலரி அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு, அவங்க டிசிக்னேஷன் அதுவும் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா காலகட்டம் அப்படி இருக்குது. அது உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எஸ்ன்னு சொல்ல வேண்டிய காலகட்டம் தான். பிஸ்னஸ் எப்படி போகும், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பலதரப்பட்ட இது பார்த்துட்டு இருந்தீங்க. பொதுவாக அவங்க 10ல் இருக்கிறாங்க. 10ல் ஒரு கிரகம் இருக்கணும், அது ராகுவே இருக்குது. ராகுங்கிறது பிரம்மாண்டம், வளர்ச்சி தான். உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அப்போ பிரம்மாண்டமாக டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். ஏன்னா 12ல் இருக்கிற குரு மங்களம் யோகங்கள் என்ன பண்ணுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிது, புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வந்து தருது, ஒரு முடிவை ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி டக்குன்னு பிஸ்னஸில் முடிவு கொண்டு வருது. இந்த நேரத்தில் உங்களுக்கு பலதரப்பட்ட வெளி மாநில தொடர்பு, வெளிநாடு தொடர்பு, வெளி நாட்டிலேருந்து வந்தவங்க தொடர்பு, இதெல்லாம் வந்து விரயத்தை குறைக்குது, வருமானத்தை அதிகரிக்குது. இதில் கரண்ட் சம்மந்தப்பட்டது சோலாராக இருக்கலாம், சோலார் சம்மந்தப்பட்டது, கரண்ட்டு ஸ்கீம் மாற்றுறது, இது மாதிரி எதாவது இருந்தால் நீங்கள் பயன்படலாம். ஒரு சிலர் கவர்மெண்ட்டோட சப்சிடி எதிர்பார்க்குறோம், கவர்மெண்ட்டு சலுகை எதிர்பார்க்குறோம் தொழிலுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்னு சொல்லுவோம். மானியம் இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எலக்ட்ரானிக்கல் ஓரியன்ட் பிஸ்னஸுங்க, எங்கள் தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டால் நல்லாயிருக்கு, வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். துணி சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது அந்த துறையில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு சேல்ஸோட விகிதாச்சாரம் அதிகரிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கார். இந்த சுக்கிரன் நட்சத்திரத்திலே ஒரு சில நாள் பயணிக்க போகுது. சுக்கிரன ஆடை அலங்காரம், அது 4ஆம் அதிபதியோட வேற, இந்த துறைக்கும் வளர்ச்சி உண்டு. அப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சி, பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் வளர்ச்சி. சரி, எப்படி சார் இதில் சார் கவனமாக இருக்கணும்? இதில் அந்த இடம், வீடு, வாகனம் இது வாங்குறீங்க இல்லையா, புதுசாக வாங்குறவங்க கவனமாக இருக்கணும், விற்கிற போதும் கவனமாக இருக்கணும். அப்போ வாகனம் சம்மந்தப்பட்ட, இடம் சம்மந்தப்பட்ட, விற்கிறது வாங்கிறது, கொடுக்கல் வாங்கல கவனம். ஏன்னா கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்குது, குருபார்வை இருந்தால் கூட டாக்குமெண்ட்டில் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து திருத்து பத்திரம் போட வேண்டி வந்துடும். ஆனால் திருத்து பத்திரம் ஒரு ஆல்ரெடி டாக்குமெண்ட் ஆயிடுச்சு, அதை திருத்தி அமைக்க வேண்டிய காலகட்டத்துக்கு சரியான காலகட்டம். திருத்து பத்திரம் இப்போ போட்டு உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகும். இடம் சம்மந்தப்பட்டது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் இழுத்துட்ருக்கு இல்லையா, அதை முடிவுக்கு கொண்டு வர்றது புதுசாக வாங்குகிற காலகட்டம் இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஒரு டாக்குமெண்ட்டுக்காக வெயிட்டிங்கு, ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப் கேட்குறாங்க, ஒரு சர்வேயரை கூப்பிட்டு வந்து அளந்து நீளம் எடுக்க வேண்டியது இருக்குது, இதுக்கெல்லாம் காலகட்டம். இதில் விவசாயி சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட்டில் ஒயரிங் இழுத்து இப்போ நிறைய கேள்விகள் என்ன வருதுன்னா, விவசாயத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் எழுதியிருக்கோம், தக்காலில் கூட பே பண்ணியிருக்கோம் சார், இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ போய் அணுகி பாருங்கள், உங்களுக்கு ஒரு முடிவு வருகிற காலகட்டம். சரி, உங்கள் 11ஆம் அதிபதி 12ல் இருக்குது. என்ன சொல்ல வரோம், உங்கள் லாபத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஒரு தொலைதூர பயணம் உண்டு, ஆன்மீக சுற்றுலா மாதிரி, ஆன்மீக சுற்றுலாவுக்கு தான் சரியான காலகட்டம், ஆன்மீக சுற்றுலாவுக்கு போயிட்டு வர வேண்டிய காலகட்டம். இதில் குறிப்பாக பெண்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு சிறு மாற்றம் இருக்குது. ப்ராஜெக்ட் மாறதாக இருக்கலாம், ஒரு டிவிஷன் மாறதாக இருக்கலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் எடை அதிகரிக்கக்கூடாது, ஏன்னா 6ஆம் அதிபதி குருவோடு இருக்குது,
உடல் எடை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், ஹார்மோன் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். சரி, ஒரு சில எண்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், கிழமையும் பயனுள்ளதாக இருக்கும். அது என்னென்னு பார்த்துருவோம். உங்களுக்கு 2, 1, 5, 6 இந்த எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிழமையில் திங்கள், ஞாயிறு, புதன், வெள்ளி இந்த கிழமை உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. இந்த 4 கிழமை வந்திருக்கு. இந்த நேரத்தில் விஷ்ணு சரச நாமம் அடிக்கடி பாராயணம் செய்ய எந்த ஒரு தங்குதடை இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் விலகி ஒரு விடை கொடுக்கும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க, அப்பாயின்மெண்ட் வழங்கப்படும். இது தவிர வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.